உடைந்து போன காங்கிரஸ். மூன்றாம் கட்ட தேர்தலுக்கு முன்னர் லீடு எடுக்கும் பாஜக. ராகுல் காந்தியை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று காங்கிரஸ் கட்சியில் பலர் நம்பிக்கை இழந்து வருவது ஒன்றுதான். ஆனால் ராகுல் காந்தி கூடவே இந்தியா முழுக்க நடந்தவர்களுக்கு கூட அவர் மீது நம்பிக்கையற்று போனதுதான் மிகவும் சோகமான விஷயம். கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரை நடக்கப் போகிறேன் என்று கூறி ராகுல் காந்தி நடக்க ஆரம்பித்தவுடன் அவருடன் சேர்ந்து நடந்தவர் ஸ்ருதித கவுடா. கர்நாடக மாநில காங்கிரஸை சேர்ந்த இவர் ராகுல் காந்தியுடன் அந்த யாத்திரையின் மொத்த தூரத்தையும் சேர்ந்தே நடந்தார். 4 தொண்டர்களை எல்லாம் வைத்து ரயில் மறியல் செய்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் கூட பாதியிலேயே கழன்று கொண்டார்கள். ஆனால் இவரோ ராகுல் காந்தி மீது அதிக நம்பிக்கை வைத்து அவருடனேயே பயணித்தார். பால் பொங்கும் என்று நம்பிக்கை வைக்கலாம், பச்சை தண்ணி எப்படிங்க பொங்கும்? ராகுல் காந்தி மீது நம்பிக்கை வைத்து டோட்டல் வேஸ்ட் என்பதை தாமதமாக புரிந்து கொண்டார் கவுடா. ஆனால் தாமதமாக உணர்ந்து கொண்டாலும் மிக சரியான நேரத்தில் அதை உணர்ந்திருக்காரு. வடக்கு கர்நாடக பகுதியில் மே மாதத்தில் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடக்கவிருக்கும் நிலையில் அவர் ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இழந்ததை வெளிப்படுத்தி தன்னை பாஜகவில் இணைத்து கொண்டார். ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் பாஜக தான் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் சுஷ்ருத கவுடா பாஜகவில் இணைந்திருப்பது அதற்கு மிக பெரும் பலமாகவே கருதப்படுது. கவுடா அவர்கள் கர்நாடகாவில் பலமிக்க ஒக்காலிகா சமூக வாக்குகளை ஒன்று திரட்டக்கூடியவர் என்பதால் இது பாஜகவின் சோஷியல் இன்ஜினியரிங்க்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. இந்த முறை தென் மாநிலங்களில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறப்போவது பாஜக தான். அதில் பெரும் பங்கு கர்நாடகத்தின் வெற்றி மூலம் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது.